ஹலோ பீப்புள் அண்ட் மகேஷ். அதாவது இன்னைக்கு ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமைங்க தமிழ்நாட்டில். எந்த ஒரு புதிய அரசாங்கம் அமைஞ்சாலும் சரி, அமையலாலும் சரி, பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு அளிக்கப்படலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்க விஷயம், தெரிஞ்ச விஷயம். இனிமேல் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது கூட நமக்கு தெரியாத விஷயமாவே இருக்கு. ஏன்னா பெண்களுக்கான தினமும் பாலியல் வன்கொடுமையானது தினமும் நடந்துட்டு போயிட்டே இருக்கு. அதாவது 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பாலியல் வன்கொடுமையானது மிகவும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு உண்டான தண்டனையிலேயே அதிகப்படுத்த மாட்டேன்றாங்க. அப்படி அதிகப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதாவது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிரவீனான்ற மாணவி வந்து கொள்ளைக்கு போகிறாங்க. அதாவது காட்டுப்பகுதிக்கு தங்களுடைய ஏதாவது ஒரு பர்சனலுக்காட்டியோ அல்லது எங்கேயாவது ஒரு கொள்ளைக்காகவோ வேலைக்காகவோ போகிறாங்க. அப்படி போயிருக்க இடத்துல 4-5 பொறுக்கி பசங்க தண்ணியை போட்டு தகராறு பண்ணிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அடித்து கொல்லப்பட்டதாக இன்றைக்கு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸார் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், உங்கள் பொண்ணு யார் கூடயே ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த மாதிரி போலீஸார் பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க. இது பெற்றோர்கள் கேட்ட உடனே அவங்களுக்கும் அதிர்ச்சி. என்னடா இது, நம்மளுடைய புகாரையும் போலீஸார் எடுத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க, நம்மளுடைய பொண்ணையும் காணோம், என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருது. இப்படி ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க தன்னுடைய ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பெண்ணை தேடி போகிறாங்க. பெண்ணை தேடி போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் பெண் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு ரத்தமாக இருக்கிறதா தெரிய வருது. அது போலீஸார் தெரிய வருது. எல்லாரும் விசாரணை மேற்கொள்கிறாங்க. மேற்கொண்ட உடனே பொண்ணு பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. மற்றும் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயமும் தெரிய வருது. என்னன்னா 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலியல் கொடுமை செய்கிறதே தப்புங்க, மிகவும் தப்பு. அப்படி செய்கிற ஒரு இதையே நம்ம ஒரு கல்ச்சரையே வந்து நிப்பாட்டணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைகளை இது நான் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா பெண்ணியம் பேசுனா இன்னைக்கு பெண்ணியம் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்னடா பெண்ணியம் பேசுகிறாங்க, நீ உத்தமனா நான் உத்தமனா, சி தட் அது கிடையவே கிடையாதுங்க. 18 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மேலே இருக்கிறாலும் சரியும், ஒரு பெண்ணை தன்னுடைய உரிமை இல்லாமல் தொடுறது மிகவும் தவறு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். இங்கே 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களை தொட்டாலே மிகவும் கொடுமையான தண்டனையை கொடுக்கப்படணும் அப்படின்றது பல நாள் மக்கள் கோரிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. இதை எந்த அரசாங்கமும் தன்னுடைய மேற்பார்வைக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரதை காட்டி நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், பெண்களுக்கு உரிமை தருவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இன்றைக்கு வரைக்கும் தரப்படுறது இல்லையா? அப்படி தரப்படாததுனால தான் குற்றங்களுக்கான குற்ற தண்டனைகள் தரப்படாததுனால தான் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் அதிகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்படி நடந்தது இல்லைங்க, நிறைய விஷயம் இந்த மாதிரி எவ்வளவு வன்கொடுமைகள், நிறைய சூசைட் அட்டம்ப்ட்ஸு நிறைய இது போல் நடந்திருக்கு. இதுக்கு உண்டான முழுமையான ஒரு எந்த ஒரு டெசிஷனையுமே கவர்மெண்ட் வந்து எடுக்கலான்னு தான் சொல்கிறேன். ஸோ இதை ப்ராப்பராக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மாணவிக்கு உண்டான நீதியையும் பெற்றோர்களுக்கு உண்டான நீதியும் இழப்பீடையும் கண்டிப்பாக வாங்கி தரணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து தெளிவாக வைக்கிறேன். தேங்க்யூ.